ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம முதல் ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இதில் பகவான் பக்தி யோகத்தை பற்றி சொல்ல போகிறதா விரிவாக சொல்ல போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ 2வது ஸ்லோகத்தில் அந்த பக்தி யோகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்கிறாரு. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இதம்னா இந்த பக்தி யோகமானது ராஜவித்யா வித்யைகளுக்குள்ளெல்லாம் ரொம்ப சிறந்தது. ராஜா போல ராஜகுஹ்யம் அதே போல் ரகசியங்களுக்குள்ளெல்லாம் ராஜாவானது ரொம்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் தான் அறியக்கூடிய ஒரு வித்யை ஒரு ரகசியம் அப்படின்னு. இந்த இடத்துல ராஜானா அப்போ அரசர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாமா, இது சாமானிய மக்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ராஜான்ற அந்த ஒரு சொல்லே பக்தர்களை தான் குறிக்குது. பக்தி யோகம் அதாவது பக்தி மூலமாக பகவானை அடையணும்னு விரும்பக்கூடிய அந்த பக்தர்களை தான் ராஜா அப்படின்ற அந்த வார்த்தை குறிக்குது. அதனால் பக்தர்களுக்கானது பக்திக்கு தகுதி படைத்தவர்களுக்கானது இந்த பக்தி யோகம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. உத்தமம் பவித்ரம் எல்லா விதமான அந்த அழுக்கெல்லாம் போக்கக்கூடியது அதுதான் பக்தி யோகம். அது மட்டும் இல்லை, பிரத்யக்ஷ அவகமம் அதாவது பக்தி யோகத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு இந்த பக்தி யோகம்ன்றது பகவானையே கண் முன்னாடி காட்டி கொடுக்கும், பகவானையே கண் முன்னாடி கொண்டு நிறுத்திடும் அப்படின்றது தான் பக்தி யோகத்துடைய சிறப்பு. பிரத்யக்ஷம்னா கண் முன்ன அப்படியே தெரிகிற மாதிரி கொண்டு நிறுத்திடும் பகவானையே. தர்மியம்னா இந்த இடத்துல ஒரு வழி, அதாவது பகவானை அடையறதுக்கு இந்த பக்தி யோகமே வழியாகவும் இருக்குது. அப்போ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, நல்ல விஷயங்கள்லாம். அப்போ ரொம்ப கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, ஏன்னா ஞான யோகமும் அது மாதிரி தான் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுபோல தான் எதுவான்னா ரொம்ப இனிமையானது, கர்த்தும் சுகம் செய்யறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ கர்மயோகம் மூலமாகவும் பகவான் அடையலாம். கர்மயோகம் செய்யறதுக்கு எளிமையானது அப்படின்னு சுலபமானது பகவான் சொன்னார், ஆனால் இனிமையானதுன்னு சொல்ல. ஆனால் அந்த பக்தி யோகம் செய்யறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யயம் நமக்கு பலத்தை கொடுத்த பிறகு அது அழிஞ்சு போகிறதில்ல, அதுக்கப்புறமும் இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தா பொண்ணும் இல்லை, பக்தியை மூலமாக தான் நம்ம பகவான் அடையிறோம். அந்த பக்தி மூலமானா என்ன, நாம சங்கீர்த்தம், பகவானுக்கு பூஜை செய்கிறது, பகவானுக்கு புஷ்பம் சேர்க்கறது அதாவது பூக்கள் சேர்க்கறது, இதெல்லாம். அப்போ இதெல்லாம் செய்கிறது பகவான் அடையிறதுக்காக. பகவான் அடைஞ்ச பிறகு இதெல்லாம் விட்டுற போகிறோமா? இல்லையே, ஏன்னா அதான் செய்யறதுக்கே இனிமையாக இருக்குது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து அதை செய்வோம். அதனால் நமக்கு பலத்தை கொடுத்த பிறகும் அழியாமல் இருக்குது அப்படின்றது தான் பக்தி யோகத்தினுடைய சிறப்பு. ஆனால் இதை சில பேர் கடைப்பிடிக்காமல் இருக்காங்க. அது யாரு அப்படின்றத அந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அஸ்ரத்ததானாஃப் புருஷாஹ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அஸ்ய தர்மஸ்ய இந்த தர்மத்தை, அதாவது இந்த தர்மம்னா என்ன, இந்த பக்தி யோகம் அப்படின்ற அந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அஸ்ரத்ததானா புருஷாகா, அதாவது பகவானை அடையணும் அப்படின்றதுல ஸ்ரத்தை இல்லாதவங்க, உறுதி இல்லாதவர்கள். அப்போ அவங்களோட கதி என்ன ஆகுது, மாம் அப்ராப்ய, அப்போ பகவானை அடையவே அடையாமல் மிருத்யு மரணத்துக்கு சமமான அந்த ஆத்மஸ்வரூப நாசம் அடைகிறாங்க. அதாவது ஆத்மஸ்வரூப நாசம் அப்படின்னா ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபம்ன்றது பகவானோட இருக்கிறது. அப்போ பகவான் அடையாமல் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறது. அப்போ அது ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் இல்லை, ஆத்மாவோட ஸ்வரூபம்னா ஆத்மாவோட உண்மையான நிலை இல்லை. அப்போ அந்த உண்மையான நிலை அழிகிற மாதிரி தானே அர்த்தம். அது பகவானை சேராமல் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறது. அப்போ மிருத்யு சம்சார வர்த்மனி மறுபடி பிறந்து இங்கே சில செயல்கள்லாம் செஞ்சு அதுக்குண்டான பாவம் புண்ணியம் திரும்ப இறந்து திரும்ப பிறந்து இப்படி நிவர்த்தந்தே நல்லா உழல்கிறது. எல்லாரும் உழல்றாங்க இந்த மாதிரி இந்த சம்சாரம் அப்படின்ற அந்த சக்கரத்துக்குள்ள அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பகவான் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.